கள்ளக்குறிச்சி முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்கள் 40% அதிகரித்துள்ளது என்று ஆளுநர் RN ரவி வேதனை தெரிவித்துள்ளார். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிண்டியில் இருக்கும் ஆளுநர் மாளிகையில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டார். அதில் பேசிய அவர், தமிழகத்தில் சமூக நீதியின் பெயரில் கூச்சல் இருந்தாலும் பட்டியல் சமூக சகோதர சகோதரிகளுக்கு எதிரான துன்புறுத்தல் தொடர்ந்து நடப்பது வேதனை அளிக்கிறது. தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் தரவுகளின்படி தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்கள் 40% அதிகரித்துள்ளன. இது மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது அதிகம். பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் தண்டிக்கப்படுவோர் விகிதம் தேசிய சராசரியில் பாதிகளவே தமிழகத்தில் இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று வேதனை தெரிவித்தார். மேலும் மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் நடைமுறையால் ஆண்டுதோறும் நாம் ஏராளமான அப்பாவி உயிர்களை இழந்து வருகிறோம் என்று குறிப்பிட்ட ஆளுநர் ரவி, இத்தகைய தனிநபர்கள்தான் சாராய விற்பனை செய்யும் கும்பல்களால் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இதை விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் நடந்த கள்ளச்சாராய சம்பவங்களில் பார்த்தோம் என்று குறிப்பிட்டார். ஆளுநர் வெளியிட்டுள்ள இந்த புள்ளி விவரத்திற்கு திமுக அரசு தரப்பில் இருந்து என்ன பதில் வரும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.